அதில் இப்போ தாமரைப்பூ எனக்கு உண்மையாக மேம் தாமரைப்பூவில் மருத்துவம் இருக்கான்றதை நான் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். தாமரையில் என்ன மருத்துவம் என்ன ஆன்மீகம் இருக்குது சொல்லுங்கள் மேம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையிறதுக்கும் கண் திருஷ்டி நமக்கு குறையிறதுக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகணும்னா இதில் சித்த மருத்துவத்தில் தாமரை மலருக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த உடல் உஷ்ணம் பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். தாமரை எல்லாரும் வாங்குகிறோம், கோயிலுக்கு போகும்போது வாங்கி சாமி கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு மருத்துவ ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான் அதில். அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ தாங்க சொல்கிறது, நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் மேமு. இங்கே வரீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதை சாப்பிட்டா இது நல்லது, இதை சாப்பிட்டுங்க, இந்த பிரச்சனைனா கோயிலுக்கு போங்க அப்படின்றதெல்லாம் நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிறைய கமெண்ட்லேயும் கொடுக்குறீங்க, நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்கள் பரிகாரம் சொன்னீங்க, அதை ஃபாலோ பண்ணோம், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் மேம் இன்னும் உங்களுக்காக என்னென்ன பதிவுகள், என்னென்ன மருத்துவம், என்னென்ன ஆன்மீகம்னு ஒன்று ஒன்றா சேகரித்து ஒன்று ஒன்றா உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இப்போ ஒன்று அருமையான ஒரு பதிவோடு இன்றைக்கி நான் மேமை சந்திக்க போகிறேன். உங்கள் சார்பாக என்னென்னா, ஆன்மீகமாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஒரு தாமரை பூ, தாமரை மணி மாலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. தாமரையால் என்ன அப்படி மருத்துவம் ஆன்மீகம் இருக்குது மேம்கிட்ட கேட்போமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் நிறைய நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் இப்போ தாமரைப்பூ எனக்கு உண்மையாக மேம் தாமரைப்பூவில் மருத்துவம் இருக்கான்றதை நான் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். தாமரையில் என்ன மருத்துவம் என்ன ஆன்மீகம் இருக்குது சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ தாமரை மலர் எல்லாருக்கும் பிடிச்சது, நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர் இல்லையா? அதை தாண்டி பார்க்கும்போது இந்த தாமரை அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக கடவுளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. ஒரு தாமரை பூ எடுத்துட்டு போய் அப்படியே அவங்க பாதத்துல வச்சு நல்லா நம்ம வேண்டிட்டு வருவோம். அந்த மொக்கா இருக்கக்கூடிய தாமரை இதழ்களை ஒன்னொன்னா நம்ம வந்து கோயில் வாசல்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதை கொடுத்தாலே ஒரு பவர் தான் அப்படின்னுவாங்க. ஒரு தாமரை மலர் எடுத்துட்டு போய் வைக்கும்போது அது அவ்வளோ நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா உடலுக்கு உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பித்தம் இருக்கக்கூடிய நபர்கள் தாமரை மலரை நமக்கு இறைவனுக்கு வைத்து வழிபடும்போது பித்தம் குறையுது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், திருமாலுக்கு ரொம்ப உகந்தது துளசியும் தாமரையும் தான். அப்போ பெருமாளுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் சரி நம்ம தாமரை மலரை வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தாமரை மாலையாக போடுவாங்க, அழகாக இருக்கும். நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் தாமரை மாலையாக போடுறதும் சிறப்பான ஒரு விஷயம். செல்வம் பெருகும். ஸோ செல்வம் பெருகிறதுக்கு தாமரை மலரை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இதில் தாமரை விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே மாலையாக அணிவிச்சுக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையிறதுக்கும் கண் திருஷ்டி நமக்கு குறையிறதுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகணும்னா தாமரை விதையை மாலையாக போடுவாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கும் இது வந்து போடலாம். இப்போ மாலை நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தூய்மையான நீரில், கங்கா நீர் கிடைச்சதுன்னா, இல்லைன்னா தூய்மையான நீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பசும் பால் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு மாலையை சுற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போது இதை மாலை அணியும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தனியுது. அந்த மாலை இதுதான் ஸ்பெஷலே நம்ம சொல்கிறது. இன்னும் நம்ம மந்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது இந்த மாலையை நம்ம வந்து 108 மாலைகளை வச்சு கையில் நம்ம எண்ணிக்கைக்காக வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது, அது மகாலட்சுமி பூஜையெல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் எல்லாமே நம்ம போற்றி சொல்லும்போது இந்த மாலையை நம்ம கையில் வச்சுட்டு அந்த எண்ணிக்கைக்காக வச்சு பண்ணும்போது இன்னும் நமக்கு பவர் அதிகமாகுது. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறையுதுன்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மலர் தாமரை, அது நீர் நிலையில இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, சேத்துல தாங்க செந்தாமரை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த சேத்துல வளர்ந்தாலும் அதுக்கு மேலே சேரே இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த சொசைட்டியில் எவ்வளோ கெட்டது அது சுற்றி தான் நம்ம இருக்கும். ஆமாம், அதெல்லாம் நீக்கிட்டு நம்ம அழகான தூய்மையான மனதோட இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு தான் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இதில் சித்த மருத்துவத்தில் தாமரை மலருக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உடல் உஷ்ணம், பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ அதாவது இதயம் அப்படின்னு சொல்லும்போதே தாமரை மலருக்கு ஒப்பிடுவாங்க, கமலம் அப்படின்னு ஒப்பிடுவாங்க, இதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதயத்தை தாமரை மலரோடு ஒப்பிடுவாங்க. பொதுவாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு, இந்த ஹார்ட் வீக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி டீ குடிப்பாங்க, தாமரை டீயும் குடிக்கலாம். அப்படியா? தாமரை இதழ்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நல்லா பாயில் பண்ணிட்டு கூட சீரகம், மஞ்சள் சேர்த்து காலையில நம்ம அதை டீயா குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமா பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, பிபி இருக்குங்க எனக்கு கொலஸ்ட்ரால் குறையவே இல்லைனாலும் இந்த டீயை நம்ம பயன்படுத்தலாம். நல்லாவே பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த தாமரை ரொம்ப முக்கியமான ஒரு மலராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் விஷயம் என்னன்னா, சித்த மருத்துவத்தில் வெண்தாமரை சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ வெண்மை நிற தாமரை இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து செய்யக்கூடிய சூரணம். அதுக்குன்னு ஒரு சூரணம் இருக்கா? சூரணம் இருக்கு, வெண்தாமரை சூரணம். இது எதுக்குன்னா நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, ஹார்ட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைந்து வெளியேறணும் அப்படின்னா என்னதான் பண்ணாலும் எனக்கு வந்து ப்ரெஷர் குறையவே இல்லைங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அந்த வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த கஷாயத்தை, ஒரு கிளாஸ் வந்த பிறகு அந்த கஷாயத்தை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அப்போ இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம், டெய்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சரும பிரச்சனைகள் இருக்குது, பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது குறையினாலும் நம்ம இந்த வெண்தாமரை சூரணம் எடுத்துக்கலாம். இதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமல சாந்தி கஷாயம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் நம்மகிட்ட இருக்கு. அது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமாக நடந்தாலே மூச்சு வாங்குதுங்க அப்படின்வாங்க, அடிக்கடி பால்பிட்டேஷன் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதயம் பலமாக இருக்கிறதுக்கு கமல சாந்தி கஷாயம் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்கு தாமரை மலர்ல. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மலரும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான். நிறைய விஷயம் மேம், மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இப்போது ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த தாமரை டீ வந்து நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன் மேம். இதெல்லாம் இப்போ இனிமேல் வந்து தாமரையை வாங்குகிறோம், நிறைய வீட்டில் இருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அழகாக அதை ஒரு டீயாக குடிங்க. பிளட் ப்ரெஷருக்கு நல்லதான், இதயத்துக்கு அவ்வளோ நல்லதான். நிறைய இந்த வீடியோலாம் உங்களுக்கான வீடியோ தான், உங்களுக்கான பதிவுகளை ஃபுல்லாக பாருங்கள், எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சொல்லுங்க மேம். இந்த கமல சாந்தி கஷாயம் நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ தாமரை மாலை கிடைச்சா வாங்கி அணிஞ்சுக்கோங்க, தாமரை டீ குடிக்கலாம். ஸோ அதை இதயம் அதை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தாமரை மலர் ரொம்ப முக்கியமானது. கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் தாமரை மலரை வாங்கி இறைவனுக்கு வைத்து நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கான ஒரு அருமையான பதிவுங்க. தாமரை எல்லாரும் வாங்குகிறோம், கோயிலுக்கு போகும்போது வாங்கி சாமிக்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அது எவ்வளோ ஒரு மருத்துவ ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான் அதில். அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? தாமரை வாங்கி ஒரு டீயாக குடிங்க, தாமரை மாலை வாங்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன். உடம்புக்கும் வைப்ரேஷன் வேணும், வெளியிலையும் வைப்ரேஷன் வேணும். இதுதான் நான் ஒன்று தான் சொல்லுவேன், வாழ்க்கையில் பிரச்சனைனா கோயிலுக்கு போங்க, உடம்புல பிரச்சனைனா இங்கே நித்யா மேம்கிட்ட வாங்க. சூப்பராக ஜாலியாக இருங்க, ஹாப்பி. தேங்க்யூ.